ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸை செய்யலாம். இது அடை மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 1.5 கப்பு நான் கோதுமை எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். வீட்டில் இருந்தால் 4 நல்ல பழுத்த பழம், நீங்கள் செவ்வாழைக்குள்ளே எனக்கு சேர்த்துக்கலாம். நான் பூவம்பழம் சேர்த்துருக்கேன், ஒரு 4 பழம் சேர்த்துருக்கேன். அதோட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை உடச்சி அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கெட்டியாக எடுத்துங்க. அடை தட்டுவோம்ல அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கெட்டியாக எடுத்துக்கணும். தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கிங்க. அப்போ தான் அது கொஞ்சம் பிசைய ஈஸியாக இருக்கும். லைட்டாக கையில் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாது. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை அடுப்பில் போட்டுருங்க. கல் காயட்டும். நல்லா கல் காஞ்சோன்னா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன அளவுக்கு எடுத்து தண்ணி நம்ம கையை தண்ணியை தொட்டுக்கிட்டு அந்த மாவை அமுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நைஸாக அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நைஸாக அடிச்சுங்க. கனமாக வேணாலும் சுட்டுக்கலாம். இதை ஒரு பக்கம் நல்லா தட்டினதுக்கப்புறம் திருப்பி போட்டு பின்னாடி உள்ள சைடையும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா கோதுமை ஸ்வீட் அடை ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.